ஒரு நாள் காலையில வழக்கம் போல எழுந்திருச்சு முகம் கழுவுறதுக்காக குழாயை திறக்கிறீங்க. திடீர்னு தண்ணி வரல. குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, சுத்தம் செய்யறதுக்கு, கழிவறையிலேன்னு எங்கேயுமே தண்ணி வரல. ஆஃபீஸுக்கு கிளம்பணும், ஸ்கூல் காலேஜுக்கு கிளம்பணும், பிள்ளைங்களை வீட்டுக்காரரெல்லாம் கிளப்பி விடணும், இல்லை விவசாயிகளா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். இப்படிப்பட்ட சூழல்ல தண்ணி வராமல் இருந்தால் எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஒரு நாளோட வேலை ஒரே நொடியில் சீர்குலைஞ்சிருதா? இதுதான் ஐநா உலக நாடுகளை எச்சரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை. டே ஜீரோ அப்படின்னு இதுக்கு பேரு. அதாவது ஒரு நகரம் இல்லை நாட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் மொத்தமாக தீர்ந்து போகக்கூடிய தருணம் தான் டே ஜீரோ. இந்த டே ஜீரோ அப்படிங்கிறது வெறும் தண்ணீர் பற்றாக்குறை மட்டும் கிடையாது. சுத்தமான நீர் இல்லாமல் மருத்துவமனைகள் செயல்பட முடியாமல் போனால் என்ன நடக்கும்? விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்களுடைய விலை கண்ணா பின்னான்னு உயர்ந்தா என்ன ஆகும்? மின்சார நிலையங்கள் முடங்கினா நிலைமை என்ன ஆகிறது? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாருங்க, இல்லை எதுவுமே இல்லாமல் கூட இருங்க, இப்போ மாதிரி குழாயை திறந்தா தண்ணிலாம் வராது. தண்ணிக்காக நீண்ட வரிசைகளில் காத்திருந்து அடிச்சு பிடிச்சி சண்டை போடுற நிலைமையெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? என்னதான் காசு பணம் இருந்தாலும் காசையா குடிக்க முடியும்? ஆக நவ நாகரீக நகரங்களில் கூட குழாய்களில் தண்ணி வராத நிலைமை உண்மையிலே ஏற்படுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பருவநிலை மாற்றம் இந்த உலகத்தை அபாயகரமான நிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கா? ஐநா சபை ஏன் சென்னை, பெங்களூரு, டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இப்போ இந்த எச்சரிக்கையை விடுக்குது? டே ஜீரோ எப்போது நிகழும்? நிகழ்ந்தால் என்ன ஆகும்? இதை தடுக்க முடியுமா? அல்லது அதற்கான கவுண்ட் டவுன் ஏற்கனவே தொடங்கிவிட்டதா? தற்காலத்தின் மிகவும் தீவிரமான உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள டே ஜீரோவை பற்றி விரிவாக அலசுகிறது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். தண்ணீர், காலநிலை மாற்றம், எதிர்காலத்தில் எப்படி நகரங்கள் தப்பி பிழைக்கும், இவை பற்றிய உலகளாவிய விவாதங்கள்ல டே ஜீரோ, பூஜ்ஜியம் நாள் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. இந்த பூஜ்ஜியம் நாள் மட்டும் வந்துருச்சுன்னா நீரோட அளவு ரொம்ப குறைஞ்சு குழாய்களில் தண்ணி வர்றது நிறுத்தப்படும். மக்கள் வழக்கம் போல இருக்க மாதிரி தங்களோட வீடுகளில் தண்ணி கிடைக்காது. அதுக்கு பதிலாக அரசாங்கம் கடுமையான நீர் பங்கீட்டு முறையை அமல்படுத்தி அவசர கால நீர் விநியோக மையங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை மட்டும் பிடிச்சிட்டு போற மாதிரி மக்களுக்கு ஏற்பாடுகளை செய்வாங்க. உலக நாடுகள் விரைவா செயல்பட்டு தண்ணீரை சேமிச்சு நீர் ஆதாரங்களை பாதுகாத்து நகரங்களை தயார்படுத்தலைனா இந்த பூஜ்ஜியம் நாள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்குது. நீர் தேவை வேகமாக அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்தியா உள்பட பல நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்படலாம். 2018ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுடைய தலைநகரமான கேப்டவுன் நகரம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயகரமான நிலைக்கு வந்தப்ப இந்த சொல், அதாவது டே ஜீரோ அப்படிங்கிற சொல் பிரபலமாச்சு. கடைசி நேரத்தில் அந்த நெருக்கடி தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது இந்த உலகத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை உணர்த்திடுச்சு. ஐக்கிய நாடுகள் சபை அமைப்புகளின்படி பூஜ்ஜியம் நாள் அப்படிங்கிறது இனி ஒரு அரிதான இல்லை எதிர்காலத்தில் எப்பயோ லைக் 100-200 ஆண்டுகள் கழிச்சு வரப்போற தொலைதூர அச்சுறுத்தல்லாம் கிடையாது. காலநிலை மாற்றம், வளர்ந்து வரும் நகரங்கள், அப்புறம் சுருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள், இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ உடனடியாக அவசர நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி, அதே போல உலகம் முழுக்க பல இடங்கள்ல என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு எச்சரிக்கைக்கான அறிகுறி தான் இது. துல்லியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பூஜ்ஜியம் நாள் அப்படிங்கிறது ஒரு நகரத்துடைய முக்கிய நீர் ஆதாரங்களான நீர்த்தேக்கங்கள், நிலத்தடி நீர், அப்புறம் ஆறுகளில் உள்ள நீரின் அளவு ரொம்ப குறைஞ்சு இயல்பான நீர் விநியோகம் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஆகிறப்போ டே ஜீரோ அறிவிக்கப்படுது. இந்த நிலையில இப்ப மாதிரி குழாய்கள் வழியா வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் தண்ணீர் அனுப்ப முடியாது. குழாய்கள் வாயிலா நீர் விநியோகிக்கிறது நிறுத்தப்படும். மீதமுள்ள நீர் மருத்துவமனைகள், சுகாதார சேவைகள், அப்புறம் தீயணைப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை சேகரிக்க நீர் விநியோக மையங்கள்ல வரிசையில் நிற்கணும். முக்கியமா
இப்போ 2026 இல்லை 2027 வறட்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இந்த ஒரு வறட்சியான ஆண்டால மட்டும் இந்த டே 0 ஏற்படுறது கிடையாது. ஸ்லோ பாய்சன் மாதிரி இந்த பூஜ்ஜியம் நாள் மெதுமெதுவாக உருவாகும். இது பல ஆண்டுகளா நீரை அதிகப்படியாக பயன்படுத்துறது, மோசமான திட்டமிடல், மோசமான மேலாண்மை, அப்புறம் நகரங்களுடைய விரைவான வளர்ச்சிங்கிறோம், அந்த வளர்ச்சி கூட ஆபத்தா அமைய வாய்ப்பு இருக்கு. காலநிலை மாற்றம் இதெல்லாம் தான் இதுக்கு காரணமா அமையும். காலநிலை மாற்றம் மழையோட அளவை மாற்றி ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர்ல இயற்கையா நீர் நிரம்புறதை குறைக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த டே 0 கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெரும் பேரழிவை நோக்கி கொண்டு போகும். இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? ஐக்கிய நாடுகள் சபையுடைய தரவுகளின்படி டே 0 போன்ற நீர் நெருக்கடிக்கு அதிகமா ஆளாகக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. வேகமான நகரமயமாக்கல், நிலத்தடி நீரை அதிக அளவில் சார்ந்திருக்கிறது, அப்புறம் சீரற்ற பருவமழை பொழிவு, இதெல்லாம் சென்னை, பெங்களூரு மற்றும் டெல்லியுடைய சில பகுதிகள் உள்பட பல இந்திய நகரங்களை மீண்டும் மீண்டும் ஏற்படும் நீர் பற்றாக்குறைக்குள்ள இது தள்ளுது. இப்போ ஒரு சூழல் இருக்குல்ல, இதே மாதிரி நம்ம தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தா 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 40-50% பேர் கடுமையான நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கு. நகரங்கள் மட்டும் கிடையாது, கிராமங்களும் அபாய கட்டத்துல தான் இருக்கு. நிலத்தடி நீர்மட்டம் குறையிறது விவசாயம், உணவு உற்பத்தி, அப்புறம் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. இது நீண்ட கால உணவு பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்புது. ஏழ்மையில இருக்கக்கூடிய சமூகங்கள் தான் இதனால அதிகம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் அதிக கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த உலகம் மெதுவா நன்னீரை இழந்துகிட்டு இருக்கு. அதாவது நன்னீர்னா உப்பு இல்லாத நீர், குடிநீர். மழை நீர், ஆற்று நீர், ஏரி நீர், நிலத்தடி நீர், கிணற்று நீர், பனிப்பாறை இல்லை பனிக்கட்டி உருகிறதால கிடைக்கக்கூடிய எல்லாமே நன்னீர் தான். பூமியில உள்ள மொத்த தண்ணீர்ல ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் நன்னீரா இருக்கு. மீதி எல்லாம் உவர் நீர், கடல் நீர். உவர் நீர் தான் கடல் நீர். அதில் இருக்க உப்பை நீக்காம நம்மளால பயன்படுத்தவே முடியாது. ஆக பூமியில உள்ள நீர்ல மொத்தம் 97% தண்ணீர் உவர் நீர், 3% தான் நன்னீர். அப்ப நன்னீர் எவ்வளோ மதிப்பு மிக்கது. அந்த நன்னீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி உலக அளவுல ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய நன்னீரின் அளவு 2000ஆம் ஆண்டுல இருந்து 20% மேலா குறைஞ்சிருக்கு. விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி, நகரங்கள், தொழில்துறை உள்ளிட்ட காரணங்களுக்காக அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நீர் பயன்பாடு, இதெல்லாம் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஐநாவுடைய 2024 உலக நீர் மேம்பாட்டு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இப்போ உலகத்துல 230 கோடிக்கும் அதிகமான மக்கள் நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நாடுகள்ல வாழ்றாங்கன்னு சொல்லுது. பல பெரிய நகரங்கள் இப்ப மிக குறைந்த நீர் இருப்போடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கான். இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு குறுகிய கால வறட்சி அல்லது நீர் விநியோக தடை கூட ஒரு மிகப்பெரிய தண்ணீர் நெருக்கடியை தூண்டக்கூடிய அபாயம் இருக்கு. காலநிலை மாற்றம் இந்த சூழ்நிலையை மேலும் மோசமாக்குது. ஐநாவோட காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையேயான குழு 2023ஆம் ஆண்டுல வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, அதிகரிச்சுட்டு வரக்கூடிய வெப்பநிலை காரணமா நீர் ஆவியாதல் வேகமா நடைபெறதா எச்சரிக்கை விடுக்கப்படுது. இது ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள்ல சேமிக்கப்பட்டுள்ள நீரை குறைக்குது மற்றும் வறட்சியோட தீவிரத்தை அதிகரிக்குது. அதே நேரத்துல மழைப்பொழிவு முறைகள் கணிக்க முடியாதவையா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை வரும்னு சொன்னா வரமாட்டேங்குது, வராதுன்னு சொன்னா வருது. பல இடங்கள்ல சீரான பருவமழைக்கு பதிலா மழை இப்ப குறுகிய தீவிரமா மழை பொழிவா இருக்கு. அதாவது இப்ப குறிப்பிட்ட இடைவெளியில விட்டு விட்டு ஒரு மழையளவு பெய்யறதுக்கும் இந்த மொத்த மழையும் இடைவெளியே இல்லாம மொத்தமா கொட்டி தீக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வறண்ட காலங்கள்ல ஒரு பாதுகாப்பு ஆதாரமா கருதப்பட்ட நிலத்தடி நீரும் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகியிருக்கு. யுனெஸ்கோவுடைய உலக நிலத்தடி நீர் அறிக்கைப்படி உலகின் பல பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் இருப்புகள் இயற்கை அதை நிரப்பக்கூடிய வேகத்தை விட வேகமா உறிஞ்சப்படுதான். இது கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய பரவலான நீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இப்படி பல எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்தாலும் டே 0 நிலையை தவிர்க்க முடியும் அப்படின்னு ஐநா ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களே அறிவுரைகளும் கொடுக்குறாங்க. மழை நீரை வடிகால்களில் வழிந்தோட விடுறதுக்கு பதிலாக அதை சேகரிக்கணும். குடிநீர் இல்லாத தேவைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை பயன்படுத்தலாம். விவசாயத்தில் குறிப்பாக நவீன நீர்ப்பாசன முறைகள் மூலமாக நீரை திறமையாக பயன்படுத்தலாம், சிக்கனமாக பயன்படுத்தலாம்.
அதிக அளவு நீரை வீணடிக்கக்கூடிய குழாய் கசிவுகளை சரி செய்யணும். வேஸ்டா போகும் இல்லாட்டி தண்ணி. நிலத்தடி நீரை செறிவூட்டி நிலத்தடி நீர் இருப்புகளை நம்ம நிரப்பணும், அதிகரிக்கணும். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலையை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வகையிலான நகரங்களை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணும். இதில் எதுவுமே புதுசோ இல்லை சிக்கலானதோ கிடையாது. எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது தான், ரொம்ப ஈஸி தான். சவால் என்னன்னா இதை உடனடியாகவும் பரந்த அளவுலையும் செயல்படுத்துறது தான். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தது தான். இந்த தசாப்தத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தான் நகரங்கள் நீர் நெருக்கடியை தடுக்க போகுதா இல்லை எதிர்காலத்தில் கடுமையான நீர் பற்றாக்குறையை சந்திக்க போகுதா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஆக ஐநாவுடைய இந்த எச்சரிக்கை உலகம் அழிய போறதா கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடையாது. அரசாங்கங்கள் மற்றும் குடிமக்கள் இப்ப செயல்பட்டா கூட இந்த டே 0வை தவிர்க்க முடியும் அப்படின்னு ஐநா வலியுறுத்துது.